Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி என்னோட ஃபுல் டே குக்கிங் விலாக் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபுல் டே குக்கிங் விலாக்னு சொல்கிறதோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் விலாக். முருங்கைக்கீரை எங்கே மும்பையில் பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். நான் முருங்கைக்கீரையோட ஃபேவரெட். ப்ளஸ் இது எப்பயாச்சும் தான் கிடைக்கும். அதனால் ஒரு 4-5 கட்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இதில் இருக்கிற அந்த பழுப்பு இலையெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 4 நாளைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் இருந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி நான் எப்போதும் வைக்கிற டிஃபன் சாம்பார், மூங் தால் வச்சு பண்ணுற சாம்பார், அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கட் பண்ணி அலசி போட்டு வேக வச்சுருக்கேன். சூப்பர் ஹெல்தி சாம்பார் இது. இட்லியோடு சாப்பிட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். சரி, லஞ்சுக்கு பொண்ணுக்கு இன்றைக்கி சில்லி டோஃபு பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா. எங்களோட லஞ்சும் இன்றைக்கி அதுதான். இந்த மீன் டைமில் மூங் தால் வித் காய் அண்ட் முருங்கைக்கீரை அதெல்லாம் நல்லா வெந்தாச்சு. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ சாம்பார் ரெடி. ஃபென்டாஸ்டிக் வாசனையோட சூப்பராக இருந்தது. இட்லியும் வச்சாச்சு. பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே சாம்பார் போட்டு ஒரு ஃபோக் வச்சு டிஃபன் பாக்ஸ் மூடி கொடுத்தாச்சு. அவள் வால்நட்ஸ் அண்ட் டேட்ஸ் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ மும்பையில் மழை 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த வெதருக்கு சூடான இட்லியில் சூப்பராக இருக்குது இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு. நான் கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இம்மீடியட்டாக என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷனில் இறங்கணும். ஸோ அதனால் நாட் மச் டைம் டு என்ஜாய் த நேச்சர். பட் எஸ், இந்த ஒரு 10 மினிட்ஸ் நான் எனக்காக கொடுப்பேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, டு என்ஜாய் த நேச்சர் அண்ட் ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு, வாஷ் பண்ணிவிட்டு. அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி குயிக்காக அவளோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். நாரோட இந்த சில்லி கிரேவி மிக்ஸ் ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். இது ஹேண்டியாக இருந்தது. ஸோ அதனால் குயிக்காக ஆனியன்ஸ், நிறைய க்ரீன் சில்லிஸ் போட்டு சொட்டே பண்ணிவிட்டு இந்த கிரேவி மிக்ஸை தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம்லாம் கூட போட்டு நல்லா சொட்டே பண்ணிவிட்டு இந்த கிரேவி மிக்ஸையும் போட்டு அது கிரேவி திக்கன் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கூட சேர்த்துட்டு அந்த திக்கான கிரேவி வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை கூட சேர்க்கணும். டோஃபுவில் நான் ஏற்கனவே கொஞ்சமாக சில்லி பவுடர், சோள மாவு அண்ட் உப்பு போட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், டீப் ஃப்ரை. ஸோ அதை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான சில்லி கிரேவி டோஃபு ரெடி. இதோட ரெசிபி ரீல்ஸாகவும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நான் கவர் பண்ணல, பிகாஸ் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ரீல்ஸாக போட்டிருக்கேன். இதுதான் நான் பண்ணுற குயிக் அண்ட் ஈஸி ஹெல்தி ஃப்ரைட் ரைஸ். இதில் எந்த சைனீஸ் ரிலேட்டட் இன்க்ரீடியன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஹெல்தி ஹோல் ஃபேமிலிக்கு, இன் பர்டிகுலர் கிட்ஸ்க்கு. எங்களோட லன்ச் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் சேம். இன்றைக்கி நான் ஹஸ்பண்ட் டயபெட்டிக், அவங்க பாஸ்மதி ரைஸ் கொஞ்சமாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ ஏன்னா இதில் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சுகர் லெவலை ஸ்பைக் பண்ணி விட்டுரும். பட் அவங்களுக்கு எப்படி நான் இதை சர்வ் பண்ணேன்னா, நிறைய கேபேஜ் அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக சாட்டே பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது நிறைய கேபேஜ் போட்டுட்டேன் அவங்களோட இதில். ஸோ இதில் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 75% இருக்குது அவங்களோட மீலில். கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்காக சாட்டே பண்ணி கொடுத்தேன். அண்ட் ப்ளஸ் டோஃபு, எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பன்னீரை விட டோஃபு இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிக். ஸோ இதுதான் இன்றைக்கி ஹஸ்பண்டோட லன்ச். ஸோ நம்ம ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா இதை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.